Hello friends, welcome back to Chitus Channel. இன்னைக்கு நம்ம ஒரு சாக்லேட் மவுஸ் ரெசிபி பார்க்கலாம். இது ஒரு ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ரெசிபி. இது கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபி கூட ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் 1/4 கப் டார்க் சாக்லேட் அண்ட் 1/2 கப் விப்பிங் க்ரீம். சப்போஸ் உங்களுக்கு விப்பிங் க்ரீம் கிடைக்கலன்னா நீங்கள் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கூட வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அமுல் டார்க் சாக்லேட் அண்ட் 1/2 கப் அமுல் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நம்ம அந்த சாக்லேட்டை டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணலாம். டபுள் பாயில் மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் பவுல் இல்லைன்னா அந்த சைஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்க சாக்லேட்டை போட்டு கீழேருந்து வர ஹீட்னால் அந்த சாக்லேட் வந்துட்டு கொஞ்சமாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிட்டே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ அந்த சாக்லேட் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு பாருங்கள். கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஃப்ளேம் ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது. ஹையாக வச்சிங்கன்னா சாக்லேட் ப்ராப்பராக மெல்ட் ஆகாது, ஒரு மாதிரி திரியாக வந்துடும். ஸோ நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மெல்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்க 1/2 கப் விப்பிங் க்ரீமை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை வந்துட்டு கொஞ்சமாக விப் பண்ணுங்கள். எப்போவுமே விப் பண்ணுறப்ப பீட்டர் யூஸ் பண்ணுறப்ப ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் போகணும். டைரெக்டாக ஹை ஸ்பீட் எப்போயுமே போகக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம க்ரீம் கொஞ்சமாக விப் ஆகிட்டு வருது. நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்த க்ரீம் இப்போது நல்லா விப் ஆகுது. இங்கே நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். என்னென்னா, உங்களோட விப்பிங் க்ரீம் ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக விப் ஆகிடும். ஐஸ் க்யூப்ஸ் இருக்கக்கூடாது, பட் சில்லுன்னு இருக்கணும் க்ரீம். இதோ நம்மளோட விப்பிங் க்ரீம் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டும் அந்த விப்பிங் க்ரீமையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சாக்லேட் மூஸ் ரெடி ஆகிடும். நான் இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். சாக்லேட் மூஸ் ரெடி. விப்பிங் க்ரீமையும் சாக்லேட்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை ஒரு பவுலில் போட்டு சில் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட டேஸ்டியான சாக்லேட் மூஸ் ரெடி ஆகிடும். நான் இங்கே ஒரு பேக்கன் சர்வ் கப் கேக் மோல்டு எடுத்து அதில் இந்த மூஸை போட்டு ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி மேலே கொஞ்சம் டார்க் சாக்லேட்ஸை கிரேட் பண்ணி போட்டு சர்வ் பண்ண போகிறேன். இந்த குவான்டிட்டிக்கு எனக்கு 2 பேக்கன் சர்வ் கப் கேக் மோல்டு அளவுக்கு மூஸ் கிடச்சிது. நீங்கள் இதை எவ்வளோ குவான்டிட்டி வேணால் போட்டு செய்யலாம். க்ரீம் வந்து ஒரு பார்ட், சாக்லேட் வந்து 1/2 பார்ட். அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாம் இதே அளவை வச்சு. நீங்கள் எப்படி வேணாலும் மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா சாக்லேட் சிப்ஸை போட்டுக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் ஒரு பார் மாதிரி சாக்லேட்டை கட் பண்ணி அதையும் மேலே கார்னிஷிங் மாதிரி போடலாம். நான் இன்றைக்கி வந்து டார்க் சாக்லேட்டை கிரேட் பண்ணி மேலே போட்டிருக்கேன். அதுவும் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ஒரு எம்மியான டெசர்ட் சாக்லேட் மூஸ் பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க. Video soon in the next video. Thank you so much for watching friends. Bye.